அமிர்தா மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு கவலைப்படுற சரோஜா? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இப்ப அப்படிதாம்மா தோணுது. பாவம் சரோஜா, எவ்வளவு பூஜை பண்ணிருப்பா, எவ்வளவு விரதம் இருந்திருப்பா. ஆசாசியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அவ பொண்ணா இருந்தாலும் குழந்தை மனசுடையவ. விடுமா சரோஜா, பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா ஆண்டவன் நிறைவேற்றாம இருப்பானா? எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. அவ நிச்சயம் திரும்பி வருவா. கவலைப்படுறதை விட்டுட்டு ஆக வேண்டியதை பாரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? இதான் நல்ல நேரம். என்னமோ படிச்சுட்டு கிழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலும் உன்னோட புள்ள, அவனை வர சொல்லு. இப்பவா? ஆமா ராஜி, இப்பதான். இது நல்ல நேரம். இந்த வீட்டுக்குள்ள வந்த நம்ம எதிரி போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவனை கூப்பிடுறேன். அவ இங்க இருக்கும்போது அவனை கூப்பிட தேவையில்லை. ஏன் சொல்ற? ஏன் சொல்றேன்னா, அப்பன மாதிரியே புள்ளைக்கும் ஸ்டடி மைண்ட் இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து அவன் தடுமாறிட்டா. அவனுக்கு அப்படியே உங்க புத்தி தானே இருக்கு. ஸ்ரீராமச்சந்திரன் இல்லையே அவன். என் புருஷன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? நிறுத்துறியா? ஏதோ பேசுறேன்னு சொல்லி விட்டா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மரியாதையும் கெடுத்துருவ போல இருக்கேன். அது சரி, இந்த அமிர்தா யாரு? எங்கிருந்து வந்தா? அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இவங்க சொன்ன கதெல்லாம் உண்மைதானா, இல்ல இவங்களை ஏமாத்திட்டு அவளா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாளா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல லைட்டா சந்தேகம் வருது. சந்தேகமா? ஆமா ராஜி, அது அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி பார்த்திருக்கியா? இல்ல. ஒரு தடவையாவது யார்கிட்டயாவது சிரிச்சு பேசியிருக்காளா? இல்ல. எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டிருக்காளா? அதுவும் இல்ல. மந்திரவாதிகளுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு என்ன கேட்டா அவ மனுஷியே இல்லைன்னு சொல்லுவேன். பின்ன பேய்ங்கிறீங்களா? அதான் ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு பேய் இருக்குல்ல. சும்மா இருக்கியா? இந்த பொண்ணு நைட் ஆச்சுன்னா எங்கேயோ காணாம போயிடுறா. திடுதிப்புன்னு காணாம போயிடுறான். ஏன் இன்னைக்கே எடுத்துக்கோ, ஏன் எங்க போனாலும் யாருக்குமே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இது மேல ஒரு சின்ன கண்ணு வைக்கணும்னு உனக்கே தோணல? உண்மைதாங்க. சரி வாங்க, அவளுக்கு ஆறுதல் சொல்ற நாடகத்தை தொடரலாம். விக்ரம், இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு திரும்பி வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லதுன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என் பொண்ணு நிச்சயம் திரும்பி வந்துருவா. இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த பொண்ணு மல்லி எங்க போனா? இந்த காட்டுல எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாளா என்ன? இந்த நேரத்துல அவளை எங்கேன்னு தேடுறது? எங்க இருந்தீங்க நீங்க?
ஏய் கள்ளி, திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டு என்ன எங்க போனான்னு கேக்குறியா நீ? முன்ன என்ன கீழே இறக்கி விடுங்க, என்ன கீழே இறக்கி விடுங்க. விட மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? பெரிய ஹீரோயின் நினைப்போ மனசுல? இறக்கி விட்டா திருப்பி ஓடி போயிடுவேன். உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போன நீ? நான் சொல்றேன், முதல்ல நீங்க என்ன கீழே இறக்கி விடுங்க. மாட்டேன். நீ சொன்னாதான் உன்னை கீழே இறக்கி விடுவேன். இத பாருங்க, என்ன இந்த மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது பிடிக்காது. கீழே இறக்கி விடுங்க. ஓ, ஏன் இப்படி அலட்டிக்கிற? காலேஜ் பொண்ணு மாதிரி பேசுற? ஒட்டன்னு போய் ரெண்டு. இப்ப எதுக்கு அப்படி பாக்குற? இரு இரு, இறக்கி விடுறேன். சரி, இப்ப சொல்லு, எங்க போயிருந்த? இந்த பக்கம் என் பாட்டி வீடு இருக்கு, அங்கதான் போயிட்டு வரேன். ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் உங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. எங்க பாட்டி இப்போ நல்லாயிட்டாங்க, வாங்க கிளம்பலாம். உங்க பாட்டி வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? என்னையும் விட்டுட்டு போன? உன் பேச்சு நடவடிக்கைலாம் பார்க்கும்போது ரொம்ப வினோதமா இருக்கு. இந்த இடத்த நான் என் கனவுல பார்த்திருக்கேன். அதுவும் இல்லாம இது ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ள உங்க பாட்டி வீடு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எது புரியணும்னு அவசியம் கிடையாது, வாங்க. ஹே மல்லி, என் கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை. என்ன புரியக்கூடாதுங்கிற? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. நீ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிற மல்லி. டோன்ட் வரி ராஜி, அவ வரவே மாட்டா. உங்க வார்த்தையை நம்பலாமா? நம்புங்கறல்ல, நான் சொன்னது அப்படி நடக்கும். அவ திரும்பி வர வாய்ப்பே இல்லை. அமிர்தா, அமிர்தா, நீ எங்கம்மா போயிருந்த? வீட்டுல உன்னை காணோன்ன உடனே நாங்க என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டோம். வீட்டை விட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அமிர்தா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்த அமிர்தா. நான் சிவனுக்கு உண்மையா பூஜை பண்றவன். இன்னைக்கு ராத்திரி கோவில்ல விசேஷ பூஜை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பார்க்க தான் போனேன். என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். அப்பா, நம்ம சரோஜாவோட முகத்தை பாருங்க, சந்தோஷத்துல மலர்ந்திருக்கு. மலராம என்ன பண்ணும்? என் பொண்ணுதான் திரும்பி வந்துட்டாளே.